நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா நம்ம படமே சரியா வரல. அது எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா திரைக்கு வரும்போது தான் அந்த படம் சரியில்லை. நான் வந்து எடிட்டிங்ல பார்க்கும்போது சின்ன ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் படமும் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. நான் அதை நம்பிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுல எது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்? தயாரிக்கிறது தான். அது நம்ம சொந்த பணம் போயிடும், மொத்தமாக போயிடும். இங்கே வேணா ஒரு விளம்பரம் கொடுங்க, திரையிட முடியாத படங்கள்லாம் வாங்கினா நாளைக்கு அந்த உங்க ஜேடிவிம்னா எத்தனை பேர் நிற்கிறாங்க பாரு. அவன் கண்ணீரோடு நிற்பான், என் படத்தை யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்க. சென்சார் வாங்கின படங்கள் இருக்கு, ஃபர்ஸ்ட் காப்பியான படங்கள் இருக்கு, ஃபிலிம்ல இருந்தே இருக்கு, பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க. சிவகார்த்தியனோட கால் ஷீட் தான் உங்களுக்கு தயாரிப்பாளர் வருவாங்க, நயன்தாரோட கால் ஷீட் இருந்தால் உங்களுக்கு தயாரிப்பாளர் வர்றாங்க. நயன்தாராவுக்கு விட வந்து பெரிய நடிகர் இல்லையா? சமூகத்தில் நிறைய சிந்தனை படங்கள் வரும்ல, இவங்க என்ன படம் எடுக்கிறாங்க? வெட்டு, குத்து, கஞ்சா கடத்தல், போதை கடத்தல் இதானே எடுக்கிறாங்க. அவங்க தானே இந்த நாட்டில் உச்சத்திட்ட நடிகராக இருக்கிறாங்க. திரையில் யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஓடி இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. அல்ல கதாநாயகி அழகா இருக்காங்களா, ஹீரோ கதை நல்லா இருக்காரா, யார் யதார்த்த கதை ஓடிச்சா இல்லையா? என் நண்பன் படத்த படம் 10 லட்ச ரூபா எடுத்தார். கார்கில்னு ஒரு படம். ஒத்த செருப்பு தான் முதல் இந்தியாவிலே வந்து ஒரு நடிகரை வச்சு எடுத்த படம். தென்னிந்திய படம்னு போட்டுருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு நடிகரை வச்சு எடுத்திருக்காரு, பேசப்படல. அது நீங்க என்ன சொல்லுவீங்க? தீபாவளிக்கு எந்த படம் வந்து மொத்த தேட்டரை ஆக்கிரமிச்சிடறாங்க. ஒரு கிரவுண்ட்ல ஒருத்தர் மட்டும் ஓடிட்டு நான் வெற்றி பெற்றேன்னு சொன்னா அது 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 எவ்வளவு பெரிய அயோக்கியதனம். ஒரு நல்ல படம் வருது, அதே டைம்ல வேற ஒரு படம், பழைய படம், ஒரு பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது பாதி ஆடியன்ஸ் அங்க போயிடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது சினிமா கொலை பண்றதுதான் சமம். இன்னொருத்தன் பசிக்கும் போது அவனுக்கு உணவு இருந்த நேரத்தில் அது புடுங்கி சாப்பிடுறது தான் அந்த ரிலீஸ். ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தமிழ் திரையுலகில் திரைப்பட விநியோகஸ்தராகவும் நாடோடி பறவை திரைப்படத்தின் மூலமாக தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் கதையின் நாயகனாகவும் நமக்கு அறிமுகமான டைகர் சக்கரவர்த்தி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் சினிமா பயணம் இல்லையா? உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நடிக்கணும்னு சினிமாக்குள்ள வந்த ஒருத்தர், பட் சூழ்நிலை காரணமாக ஒரு டைரக்டராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் மாறி இருக்கீங்க. எப்படி நடந்தது? நான் நடிக்கணும்னு எனக்கு சின்ன வயசுலேயே அதாவது திரைத்துறையில் எல்லாமே அந்த ஆசை இருக்கும். சினிமா அப்படின்னாலே ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. அதுக்கு ஒரு வரம் தான். நீங்கள் எவ்வளோதான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து, நான் அழகாக இருக்கேன்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அந்த சினிமா ஒன்றும் கூப்பிடாது. நான் கோடி ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னா சினிமா கூப்பிடாது. இது வந்து சினிமாவோட அது வந்து ஒரு வரம். நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வரமாக இருக்கணும். நீ சும்மா நான் ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்தோன்னாலாம் சினிமா வந்து கூப்பிட்டு வந்து ஒரு மேடையில் உட்கார வைக்காது. நான் நடிக்கணும்னு தான் வந்தேன். நடிக்கன்னு வந்து ரொம்ப நாளாக அப்போல்லாம் வந்து இப்போ தானே டெக்னாலஜி ஃபோன், அப்போல்லாம் ஒரு இடமா ஃபோட்டோ கொடுப்போம். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன நமக்கு சினிமா கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. நடிக்க தான் போனேன். நடிக்க போகும்போது ஒரு 7 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. ஆமாம், 7 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னோன்னு நானும் சரி முதல்ல ஒரு அமௌண்ட்டு கொடுத்து புதுக்கோட்டையில் தான் படப்பிடிப்பு எல்லாம். நான் அங்கேருந்து திருப்பி இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். பார்த்தா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன கூப்பிட்டு லாட்ஜை பூட்டிட்டாங்க அப்படின்ட்டாங்க. எங்கிட்ட பணம் வாங்கின ஒரு பணம் கொடுக்கவே இல்லை. எனக்கு வருத்தமாக போச்சு. அப்புறம் வந்து நான் அவங்கள கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து நான் அண்டர்டேக் பண்ணி தான் தயாரிப்பாளர் ஆகிறேன். 7 லட்ச ரூபாயோடு கொடுத்துருந்தேன்னா இங்கே நான் வந்திருக்க மாட்டேன். நான் நடிச்சுட்டு அப்படியே ஒரு 10-20 படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதில் 1 கோடி ரூபா வரையும் ஆயிடுச்சு தயாரிப்பாளர். அப்படிதான் என் பயணம் ஆரம்பிச்சு 2014. ஸோ நிறைய பரிமாணங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா? டைரக்டர், ப்ரொடியூசர் இப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கிறனால சினிமா மேல இந்த காதல் எப்படி சார் வந்தது? எப்போ வந்தது உங்களுக்கு? மீசை எப்போ அரும்பு மீசை முழிச்சு உங்களால் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இது காதல் வந்துடும். அது சினிமாங்கிறது அது வந்து ஒரு காதல். அதை வந்து நீங்க தவிர்க்க முடியாது. நீங்க நல்லா காதலிச்சீங்கன்னா அந்த காதலி உங்களை காப்பாற்றுவார். சூப்பர். ஆமா, நேர்மையா காதலிக்கணும். ஆமா, எனக்கு வந்து எப்படின்னா அதுல இயக்கம் கூட நான் தான் பண்ணேன். வேற ஒருத்தான் இயக்கம் அந்த படத்தை இயக்குனராக இருந்தார். கால சூழல அவரும் சரியா தவறு பண்ணதில்ல. அந்த படத்தை நானே இயக்க வேண்டியதாச்சு. எல்லா துறையிலும் நான் சரியாக செயல்பட, ஏன்னா நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்ம படமே சரியா வரல. அது எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா திரைக்கு வரும்போது தான் அந்த படம் சரியில்லை. நான் வந்து எடிட்டிங்கில் பார்க்கும்போது சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் படமும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. நான் அதை நம்பிட்டேன். பெரிய ஸ்க்ரீனுக்கு வரும்போது தான் இதில் நிறைய தவறு இருக்கு அப்படின்னு நான் உணர்ந்தேன். ஸோ நீங்கள் சினிமாக்குள்ள வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருப்பீங்க, நிறைய ஆடிஷன்ஸ் போயிருப்பீங்க. அந்த முதல் வாய்ப்பு அமைச்சது அப்படின்றது திருமணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன சார், ஆக்டிங்காக தான் வந்துச்சா சான்ஸ்? ஆமாம், ஹீரோவாக தான் வந்தது.
ஓகே. ஆமா. முதல் வாய்ப்பே கதாநாயகனுங்கிற வாய்ப்பு தான் வந்தது. அப்ப அந்த ஆரம்ப காலகட்டத்துல இப்போ படங்கள்ல வந்து நெறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கெல்லாம் தேவைப்பட்டிருக்கும். அந்த மாரி எதுவுமே நீங்க கிடைக்கலையா உங்களுக்கு? நீங்க ட்ரை கிடைச்சது. பண்ணலையா? முதல்ல வந்து நெறைய படங்கள்ல கொண்டு நிக்க விட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ம். என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில நான் போயிருவேன். போய் நல்லா ஏன்னா எனக்கு எப்பவுமே தெரிஞ்சவங்க மூலமா போகும்போது நிக்க விடுவாங்க. 6, 7 மணி வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. 7 மணிக்கு இரவு நேரத்துல அங்க நில்லுங்க, இங்க நில்லும்பாங்க. நான் வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் நாடகத்துல போயிரலாம் அப்படின்ட்டு ம். அதுவும் போயிருந்தேன். அது ஒரு அனுபவம் உண்டு. காலைல 6:30 மணிக்கு நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஓ! இங்க பக்கத்துல ஈக்காடு தாங்கல்ல. 7 மணி வரைக்கும் எனக்கு ஷாட் வைக்கல. காலையில வருவாங்க. நான் வந்து இவரு சொன்னாரு அப்படிம்பேன். வணக்கம் போடுவாங்க. அப்புறம் வந்து காலைல சாப்பிட்டுக்கலாம்பாங்க. திருப்பி நமக்கு ஒரு 9 மணி ஆகும். இவரு சொன்னாரு. இருங்க இருங்கம்பாங்க. டீ தருவாங்க. அப்புறம் ஒரு 11 மணி ஆச்சு. இவரு வர சொன்னாரு. உங்கள தான் வர சொன்னாரா? இருங்க அப்படிம்பாங்க. அப்புறம் 12 மணிக்கு சாப்பிட்டோம். இப்படி தான் போயிட்டே இருந்ததே தவிர, 5, 6 மணிக்கு கடைசியா எனக்கு நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னா, உன்ன நான் மறந்துட்டேன்னு எனக்கு இயக்குனர் கூட ஒரு டைரக்டர் சொல்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் ஒருத்தர கூப்பிட்டு அவர் முத்துச்செழியன். ம். அவரு வந்து எனக்கு வந்து நீங்க தான் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன கூப்பிட்ட உடனே நானும் போயிட்டேன். போயிட்டோன்னா, அதுக்கு முன்னாடி நிறைய சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. ஆனா நான் டயலாக் ஒண்ணும் தரலையேன்னு கேட்டேன். அவர் சிரிக்கிறாரு. ம். என்னங்க டயலாக்லாம் இல்லைங்க. நீங்க டயலாக்ல நான் அந்த இடத்துல போய் நில்லுங்க அப்படின்னாரு. ஓ! ம். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வந்து எனக்கு பயங்கர கோவம் வரும். அப்புறம் எல்லாரும் ஆள்லாம் இருந்தாலும் எனக்கு கோவப்படல. நான் அந்த முத்துச்செழியன் இல்ல அவர் சொன்னாரு, "கோவப்படாதீங்க. சினிமான்னா இப்படிதான் இருக்கும். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு" நான் அப்படியே உட்கார வச்சு முடிச்சுட்டு ரூ. 350 குடுத்தாங்க ம். அன்னைக்கு. நான் வந்து அவர்ட்டயே அத குடுத்துட்டேன். அத வாங்கிட்டு அவர் சொன்னாரு, "நீங்க ஒரு நாள் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க." அவர் எனக்கு சொல்லிவிட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நாங்க முயற்சி பண்ணோம். ம். கிடைக்கல. 2011 தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. கதாநாயகன் ஆமா. ஆனா முதல் படம் உங்களுக்கு கதாநாயகனா கிடைச்சது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துச்சா? இல்ல நீங்க அத இதே மாரி வாய்ப்புகள் வந்ததா? எடுக்கலையா? இல்ல அது அது என்ன நடந்தது அதுக்கப்புறம்? நெறைய வாய்ப்புகள் வந்தது. என்னன்னா, நான் முதல் பணம் செலவு பண்ணதில்ல. எனக்கு பணம் செலவு பண்ண நெறைய வாய்ப்புகள் வந்தது. புரியுது. எல்லாரும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே நான் என்ன நம்ம திறமை பார்த்து தான் கூப்பிடுறாங்கன்னு நெனச்சுட்டு அங்க போனேன்னா, கதையெல்லாம் சொல்லிட்டு, "சார் நீங்க முதல்ல ஒரு 5,00,000 ஆஹா! திருப்பி மறுபடியும் வான்ட்டு நான் எத்தன லட்சங்கள் அந்த ம். மாரி ஏமாந்துருக்கீங்க சார் மொத்தம்? 1,00,00,000 அப்பா! 1 1 கோடி. 7,00,000 உண்ம. ஆ. அது எப்படின்னா, அதுவும் நீங்க படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25,00,000 தான் ம். இருக்கும். நான் இப்ப நமக்கு தெரியுதுல்ல. அப்பன்னா ஒரு 15 கிட்டத்தட்ட முதல் ஒரு கதாநாயகி ஒரு 30 நாள் படப்பிடிப்பு முடிச்ச உடனே, அது முதல்ல தயாரித்தார்ல, ம். அவரோட தெரிஞ்சவங்க. ம். கடைசி படப்பிடிப்பு பாடல் காட்சி எடுக்கும்போது அவங்க போயிட்டாங்க. ம். இப்படி ஒவ்வொருத்தரா எனக்கு தெரியாதுல்ல. ஒவ்வொருத்தரா போயிருவாங்க. ஆ. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், இது எங்கேயோ தப்பு நடக்குன்னு, நானே 2 கதாநாயகிய தேடி, ம். தமிழ் தெரியுமான்னு கேட்டு தேடி உட்கார வச்சு, நானே எல்லாம் முடிச்சு அந்த படத்த அப்படி வெளியிட்டது தான். இப்ப இந்த ஏமாற்றங்களுக்கு அப்புறமும் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம சினிமாக்குள்ளேயே வரணும். கண்டிப்பா தமிழ் சினிமால ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இருக்கு, இருந்திருக்கு இல்லையா? இருக்கு. ஆமா. அது எந்த இன்ஸ்பைரிங்கான விஷயம்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அது ஏமாற்றம் அப்படிங்கிறத விட, தவறான மனிதர்கள் இன்னைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 100 படம்னா 98 படம் உங்களுக்கு பேர் சொல்லலாம். ஒரு பொங்கலுக்கு வந்து 8 படம் பேரும் தெரியும் உங்களுக்கு. ஆமா. ம். தீபாவளிக்கு 8 படம் பேரும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு அப்புறம் வந்த நாயகர்கள் படம், யார் யாரு கண்ணாடி இன்னைக்கு எத்தன பேர் உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு 200 படம் வருஷத்துக்கு வருது. 200 ஆமா. படம் வருது. அதனால வந்து சினிமா ஏமாத்துறதில்ல. சில மனிதர்கள் இதை ஏமாத்துறாங்க. கண்டிப்பா. அதனால அத நம்ம வந்து கடந்து தான் செல்லணும். ம். நீங்க பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 200 படம் சிறிய பட்ஜெட் படம் வருது. ஒவ்வொருடைய இழப்பு சுமார் 60,00,000 1,00,00,000 அப்பா! ம். எனக்கு அது நினைச்சு தான் இனிமேல் இந்த இழப்பு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சினிமாலேருந்து கடந்து தலைவன் ஆவன்னு ஒரு ஆசை. ம். ஓகே. ஆமா. அப்பதான் எங்க சங்கத்துல வந்து நான் அப்போ நிர்வாகிகள்ட்ட நான் சொல்றேன். இப்ப எப்படின்னா, நீங்க நம்ம ஒரு படம் பண்றோம். நமக்கு அறிமுகமே இல்ல. என்ன இப்ப எடுக்கிறோம் அப்படி தெரியாது. ஆனா தயாரிப்பு சங்கத்துக்கு போனா பணம் கட்டினா அவங்க ஏதாவது சொல்லி தருவாங்க. இந்த கேமரா வச்சுக்கிங்க, இவங்க ஆர்டிஸ்ட் பாடுங்க. ஏன்னா ஒரு புதுசா வர ஒரு தயாரிப்பாளர்களுக்கு எந்த நடிகையரை பார்க்கணும், நடிகையை பார்க்கணும், துணை நடிகரை பார்க்கணும் தெரியாது. எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு மேனேஜர் சொல்றது தான் இது. அந்த வாய்ப்புகள அவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி நான் ஒரு சங்கத்துல ம். ஒரு 8 வருஷம் போராடினேன். ம். அந்த இலக்க அடைய முடியாத நேரம். அதுக்கும் பிறகு தான் நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிட்டேன். ம். அது இருக்கட்டும், தேர்தலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். ம். ஓகே. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நம்மளால வந்து சங்கத்துல இருந்தா செய்யணும்னு அவசியம் இல்லன்ட்டு, கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி தலைநிமிர் திரை விருதுகள் அப்படின்னு நிகழ்ச்சி, ம். நாங்க எங்க சிவானி ஸ்டுடியோ சார்பாக
எங்க சிவானி சொல்லி தான் சொந்த செலவுல நாங்க அதை செய்தோம். ஆரம்பத்துல வந்து இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ஆர்வமா உள்ள வரும்போது ஒரு இது இருக்கும், எப்படின்னா ஆக்டிங் கிளாஸ் போகணும், டான்ஸ் கத்துக்கணும், ஃபைட் கத்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஆரம்பத்துல ஏதாவது இந்த ஆ. கிளாஸஸ் எல்லாம் போனீங்களா என்ன சார்? பிடிச்சவங்க, நான் என் படத்துல பண்ணவங்க 2-3 பேர் என்ன கூப்பிட்டாங்க, சார் நீங்க சிலம்பம் கத்துக்குங்க சார், ம். கராத்தே கத்துக்குங்க. இப்ப கூட ஜெயின் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. இப்போ பார்த்தா கூட என்ன சார் நீங்க வரவே மாட்டேங்க. அவருக்கு என்ன நல்லா பிடிக்கும். நான் அந்த Okay. படம் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு நல்லா அறிவுரை சொல்லுவாரு. ம். நீ கத்துக்குங்க, ஓடுங்க. நமக்கு இருக்கிற ப்ரெஷர்ல எங்க ஓடுறது. இப்ப அப்படி ஆச்சு. அவங்களுக்கு அந்த வயசுல கத்துக்கலன்னா அதுக்கப்புறம் கத்துக்க முடியாது. இப்ப நமக்கு வந்து இப்ப யாராவது பெரிய ஒரு கம்பெனில கூப்பிட்டு சம்பளம் கொடுத்து நடிக்க வச்சாங்கன்னா அவங்க கத்துக்கும். இப்போ ஓகே. கரண்டா எப்படி சார் இருக்கு சினிமா? வாய்ப்புகள் எல்லாம் வருதா ஆக்டிங்க்கு? ஏன்னா இப்போ நீங்களே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டீங்க. நீங்க ஆமா. நினைச்சா நீங்களே ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஆமா. நீங்களே அதுல நடிக்கலாம். சோ அது அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கா? இல்ல எப்படி எப்படி இருக்கு உங்களோட மனநிலை இப்போ? இப்போ ஒரு 10 படம் பேச்சுவார்த்தை. அந்த 10 தம்பிகளும் ம். அவங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருந்து ம். அந்த பிரச்சனையில மீள முடியாம அந்த பிரச்சனை என்ன பார்த்து நான் அதை மீட்டு கொடுத்ததுனால அந்த 10 தம்பிகள்ல 6 தம்பிகள் படம் பண்றாங்க. 6 படத்துல நான் நடிக்கிறேன். வாவ். சூப்பர் சார். 6 படத்துல ஹீரோவா சார்? ஹீரோ கிடையாது. ஆ. ஏதோ அதுல வந்து ஏற்கனவே பாப் சுரேஷ்னு ஒரு தம்பி ஒரு படம் பண்ணாரு, ம். இரவின் கண்கள். அது ரொம்ப நாளா அந்த படம் வந்து இதுல இருந்து நான் தான் பார்த்துட்டு உடனே அந்த படத்தை வந்து வெளியிடுறதுக்கான எல்லா முயற்சியும் நண்பர் செந்திலோட சேர்த்து பண்ணேன். அந்த படம் முடிச்சோன்னா அந்த தம்பிக்கு வந்து எனக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு ம். கேட்டா ஒன்றும் பண்ண வேண்டாம் ஓடியான்னு. அவன் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டாரு. ம். அதுல வந்து காட்சிகள் அமைக்க வேண்டிய வாய்ப்பே இல்லை. எனக்காக ஒரு 4 காட்சி எடுத்தாரு. இப்போ ஷார்ட் கட்னு ஒரு படம் பண்ணாரு மணி தாமதன் தம்பி. ம். அவருக்கு ஒரு இதே மாதிரி தான் அந்த படத்துல. இப்போ மீ டூ அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. அதுல ஒரு காட்சி, ஒரு சில காட்சிகள் அவ்வளவுதான். இப்போ நீங்க பேசும்போது அந்த கிளாரிட்டி இருக்கு. பட் ம். இதே வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து இந்த கிளாரிட்டி இருக்காது. ஒரு சினிமாக்கோ இல்ல ஒரு ப்ரொடியூசராவோ நீங்க வரும்போது யார அணுகணும்னு தெரியாது. ம். அப்ப யாராவது உங்களுக்கு கைட் பண்றதுக்கு இருந்தாங்களா சார்? இல்ல நான் கேட்டேன், ஆனா யாரும் சொல்லல. ம். சொல்லுங்க. ஏன்னா சொன்னா வந்து நம்ம கேட்க மாட்டோம்னு சொல்றது இல்ல. ம். அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லா அன்றாட பணத்தை வாங்குறதுலாம் குறிக்கோள். இன்னைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கு. ம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க சொன்னா இப்ப வந்து ஒருத்தர் படம் பண்றாரு, தப்பா பண்றாரு, நீங்க இப்படி தப்பா பண்றீங்கன்னு சொன்னா அவங்க அவரை விட்டு போயிடறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது உண்மைதான் அது. ம். ஓகே. ஆமா ஆமா. இப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு ஆசை என்னவா சார் இருக்கு? ஒரு ஆக்டராவே கண்டினியூ பண்ணலாமா? இல்ல ப்ரொடக்ஷனும் நான் சைமல்டேனியஸா பண்ணுவேன், டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா? இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எனக்கு என்ன பிளான்ஸ்? நடிக்கணும் தான். நடிக்கணும்னு ஆசை. நடிக்கணும் தான். இப்ப என் ஃப்ரெண்டு கூட பண்ணா இவன் நடிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லும்போது எனக்கு அதை நடிக்கணும் அப்படின்னா, நான் வந்து நடிக்கணும்னா நான் எப்போ ஸ்கூல்ல இருந்தே நடிப்பேன். ம். வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் நான் அப்போ வந்து நான் சின்ன வயசுல வந்து பாண்டிய மன்னரோடலாம் நான் தான் பாண்டிய மன்னன் வேஷம் போடுவேன். எங்க ஓ. ஸ்கூல்லே முதல்ல வந்து என்னதான் தேர்வு செய்வாங்க. ஆ. ராஜாவுனாலே என்னதான் முதல்ல ஏன்னா நான் நல்லா மனப்பாடம் பண்ணுவேன். ஆ. மனப்பாடம் பண்ண அந்த வசனத்தை பயம் இல்லாம நான் சொல்லனால அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த நடிப்பு மேல ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு. எல்லாரும் ம். சொல்லுவாங்க. அப்புறம் ஊர்ல ஒரு நாடகம் போட்டோம். ம். என் சொந்த முயற்சியில. அதுக்கப்புறம் தான் சினிமா. எனக்கு என்னன்னா நடிக்கணும்னு ஆசை. நான் யாரும் அந்த பயிற்சி கொடுத்து நடிக்க வைக்கல. ம். ம். இப்ப நிறைய அந்த கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்களே ஆமா. சார், அந்த மாதிரி விருப்பம் இருக்கா ஆமா, உங்களுக்கு? 2 பேர் தம்பியை கூப்பிட்டாங்க. ஆர்.கே. சுரேஷ் ஒரு ம். நடிகர் இருக்கார்ல, அவரு மாதிரி நீங்க நடிக்கலாம். ம். உங்களுக்கு அப்படிப்பட்ட நீங்க வாங்க இங்க வேணா இலவசமா நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. ம். இப்போ மாஸ் ரவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா. அவரு கூட அந்த படம் வெளியிடும் போது கூட எனக்கு பலமுறை என்ன தொடர்பு கொண்டாரு. ம். ஆனா நீங்க வாங்கண்ணே, உங்களுக்கு நான் எப்படியா பயிற்சி கொடுத்து நான் உங்களை வந்து ஒரு பெரிய நடிகன் ஆக்குறேன். எனக்கு அந்த போறோம்ல. அப்புறம் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ இந்த ஒண்டி முனியும் நல்ல மாடன் படத்துல ஆமா. நடிச்சிருக்காரு. ஆமா. விஜயன். ஆமா. Yes. இல்ல அவரு கூட நீங்க வாங்கண்ணே, நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். தனிப்பட்ட முறையில பேசுவாரு. நமக்கு இந்த நேர காலங்க சரியா அமையல. அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு. ஓ. ஓகே. ஆனா உங்களுக்கு தமிழ் சினிமால என்ன மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை சார்? நான் வரும்போது எனக்கு வந்து கதாநாயகன் நடிக்கணும்னு ஆசை. கதாநாயகன். ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் வந்து வில்லனா நடிக்கணும். வில்லன். ஆமா. அது அந்த கெட்டப் அதெல்லாம் இப்ப ஆ. வில்லனிசம்க்கு கரெக்டா இருக்கும்னு ஆக்சுவலா நினைக்கிறேன். கரெக்டா இருக்கு சார். அந்த ஹேர், இந்த ஆனா யாருமே தாடி. அந்த வாய்ப்பு அது என்னன்னா நம்ம தெரியாது இல்லையா. இப்ப நம்ம நடிக்கிற படம் ஒண்ணு. ஏற்கனவே எனக்கு ஒரு படம் அப்படி தவறிச்சு. என் நண்பன் ஒரு படம் எடுத்துல தவறிச்சு. அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அது. நான் அதுல நடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப முதல் படம் வந்து நீங்களே ம். ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே அதை நடிச்சீங்க. ம். பட் அதுக்கப்புறமும் நீங்க அதே மாதிரி பண்ணிருக்கலாமே. நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கு ஆசைப்பட்டதை நீங்க நடிச்சிருக்கலாமே. நல்ல அக்ஷய கதைகள். பாத்திரம் இல்ல என்கிட்ட. ஓ. அப்படி இருந்தா எனக்கு கிடைச்சது பணம் இருந்தா நான் எடுத்திருக்க மாட்டேன். நான் நல்ல இளைஞர்கள் தேர்வு செய்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நான் உருவாக்கியிருப்பேன். ம். இப்ப நிறைய பேர் உருவாக்குறதுல உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் சார். அதிகம். ஆமா, இப்ப ஆமா. நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து தம்பி இது சரியில்லப்பா அப்படின்னு நீங்க யாருக்காவது இளைஞர்களுக்கு நீங்க சொல்லும் போது அதை எப்படி எடுத்துக்கிறாங்க சார்? ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு அவங்க சொல்லி இருந்தாங்க அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்களை சேவ் பண்ணி இருந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். ஆனா இப்போ நீங்க அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இளைஞர்களுக்கு சொல்லும் போது அது என்ன நான் பெர்ஸ்பெக்டிவ்ல நேரடியா எடுத்துக்கிறாங்க? சொல்ல மாட்டேன். நான் ம். பட்ட அடி நான் ஒரு படத்துல சொல்லுவார்ல,
அந்த பக்கம் போகாத அப்படின்னு. அது மாதிரி நான் தம்பிங்கள்ட்ட சொல்றேன், புரிய வைக்கிறேன். ஆ. நான் புரிய வச்சு இப்படி பண்ணாதுங்க, இது இது செய்யுங்க. ஏன்னா எனக்கு வந்து நீ விட்டா நீ வரவங்க டெக்னீஷியன்லாம் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா தயாரிப்பாளரை நீ வந்து ஒரு 50 லட்சம் 60 லட்சம் விடும்போது ம். அது நீ இன்வெஸ்ட்மெண்ட் போயிடும் அப்படின்னு நான் புரிய வைக்கிறேன். நீங்க வந்து ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருந்திருக்கீங்க. ம். ரெண்டுல எது சார் அதிகமா பணம் சம்பாதிக்க முடியும்? இல்ல டிஸ்ட்ரிபியூஷன்லயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கா? உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுல எது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்? தயாரிக்கிறது தான். அது நம்ம சொந்த பணம் போயிடும், மொத்தமா போயிடும். ஆ. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது வந்து இப்போ ஒரு படம் எளிதா எடுத்துடலாம். ம். என்னன்னா நகையை வச்சு வீட்டை விற்று வடமானம் வச்சு ஒரு படத்தை கடன் வாங்கி எடுத்துடலாம். திரைக்கு அது வர்றது ரொம்ப சிரமம். ம். கிட்டத்தட்ட 2000க்கு மேல் படம் இருக்கு திரைக்கு வராமலே. ம். நீங்க வேணா ஒரு விளம்பரம் கொடுங்க, திரையிட முடியாத படங்கள்லாம் வாங்கன்னா நாளைக்கு அந்த உங்க ஜெயா டிவி முன்ன எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க. அவன் கண்ணீரோடு நிற்பான், என் படத்தை யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ம். ம். சென்சார் வாங்கின படங்கள் இருக்கு, ஃபர்ஸ்ட் காப்பியான படங்கள் இருக்கு, ஃபிலிம்ல இருந்தே இருக்கு, பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசரா சார் நீங்க வலம் வரும்போது ம். இப்போ நீங்க சின்ன படங்கள் வந்து நீங்க தயாரிக்கும் போது பெரிய நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு வராங்களா இல்ல தயங்குறாங்களா? வரதே இல்லை, கதையை பூட்டிடுவாங்க. பெரிய நடிகர்கள் நீங்க யாரை சொல்றீங்க? நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, பெரிய நடிகர் நடிச்சாதான் 100 நாள் படம் ஓடும் வசூல், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ம். ஒரு அதாவது அறிமுகம் இல்லாத ஒரு நடிகரை வச்சு கூட படம் பண்ணலாம். கண்டிப்பா. அது நிறைய இப்போ வந்து இருக்கு, சரிங்களா? அது வந்து நிறைய இயக்குனர்கள், திறமையான இயக்குனர் இருக்காங்க. முன்னாடி வந்து என்ன சொன்னேன்ல, ஒரு ஒரு ஈரோடுல இருந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து படம் பண்ணாரு. இன்னும் ஈரோடுல இருந்து வரதில்லை, சேலத்துலேருந்து கன்னியாகுமரி யாரும் வரதில்லை. இப்போ கார்ப்பரேட், பெரிய கார்ப்பரேட் அங்கேருந்து பணத்தை 100 கோடி 200 கோடி ஒரு கதாநாயகருக்கு முதலே கொடுத்துட்றாங்க, அவங்க அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதனால் ஒரு இளம் இயக்குனருக்கு தன்னுடைய கதை நல்லா இருந்ததுன்னா அதை கேட்கறதுக்கான நிறுவனங்கள் இல்லை, இப்போ நடிகர்களே இல்லை. அவங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் யாராவது சொன்னதை அந்த கதை கேட்குறாங்க. வெற்றி பெற்ற இயக்குனர்கள்லாம் பாருங்க, ஒவ்வொரு கம்பெனியை போய் கதை சொல்லி அந்த கதை நல்லா இருந்து அதில் யார் கதாநாயகன் ஆகணும், அவங்க சொல்கிற கதாநாயகனை தான் போடணும், அந்த கதாநாயகாவே இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கதாநாயகர் என்ன சொல்கிறாங்களோ அதான் தயாரிப்பு நிறுவனம். கால் ஷீட் இருக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிவகார்த்தியனோட கால் ஷீட் இருந்தால் உங்களுக்கு தயாரிப்பாளர் வருவாங்க, நயன்தாரோட கால் ஷீட் இருந்தால் உங்களுக்கு தயாரிப்பாளர் வர்றாங்க. நயன்தாராவுக்கு வேற இங்கே பெரிய நடிகர் இங்கே இல்லையா? இது உருவாக்க தயங்குறாங்க. காரணம் அந்த இயக்குனருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. 200 கோடி 500 கோடி செலவு பண்ணி 150 கோடி வரல, 50 கோடி நஷ்டம் தானே. அந்த 100 கோடி 100 இளைஞர்களை உருவாக்கலாம்ல. கண்டிப்பா. சமூகத்தில் நிறைய சிந்தனை படங்கள் வரும்ல. இவங்க என்ன படம் எடுக்கிறாங்க? வெட்டு குத்து கஞ்சா கடத்தல் போதை கடத்தல் இதானே எடுக்கிறாங்க. அவங்க தானே இந்த நாட்டில் உச்சத்திட்ட நடிகராக இருக்கிறாங்க. அதெல்லாம் மாறணும். அது மாறுமா சார்? மாற்றுவோம், மாற வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ எத்தனை நாள் தான் வெட்டு குத்து படம் பாது, வித்துலும் நல்லா ஓடி இருக்குல்ல, இப்போ ஓடுது இல்லை. டிடி ஓடிச்சு. சிறையில் யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஓடி இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. அல்ல கதாநாயகி அழகா இருக்காங்களா, ஹீரோ கதை நல்லா இருக்காரா, யார் யதார்த்த கதை தானே ஓடிச்சா இல்லையா? ஏன் அந்த படத்தை பார்க்குறாங்க? அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய இளைஞர்கள்ட்ட அந்த கருத்து இருக்கு, அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவங்க என்ன பண்றாங்க, அந்த வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் தன்னோட சொந்த முயற்சியில கடனை உடனே வாங்கி படம் பாதியில் நிற்குது, அதுக்கப்புறம் அப்படியே போயிருது. திறமை தோற்க பிடிக்குது. மறுபடியும் அதை உருவாக்கணும். அது வந்து இயக்குனர் சங்கங்கள்லாம் உருவாக்கணும். இயக்குனர் சங்கம்லாம் என்ன பண்றாங்கன்னா, தேர்தல் நிற்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க, அதோடு அதை முடிச்சுறாங்க. நம்மளை நம்பி வருங்காலத்தில் எத்தனை தம்பிகள் இளைஞர்கள் இயக்குனர்களாக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன வாய்ப்புன்னு யாரும் பார்க்கறதில்ல. தொழிலாளர் சங்கத்திற்கும் அதை பார்க்கணும். இப்போ தொழிலாளர் சங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ப்பு இல்லையே. எல்லாரும் என்ன பண்ணா, தயாரிப்பாளர்லாம் எல்லாமே வெளிநாட்டில் போய் படப்பிடிப்பு, மும்பையில் படிப்பு, ஆந்திராவில் போய் படப்பிடிப்பு. அப்போ எப்படி நம்ம மக்கள் வருவாங்க, நம்ம இளைஞர்கள் எப்படி வருவாங்க? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. நீங்க வைங்க, ஒரு நாள் வந்து ஒரு தயாரிப்பாளர் படம் பண்றாருன்னா ஒரு 100 இளைஞர்கள் கதை கேளுங்க, 10 இளைஞர்கள் அந்த வாய்ப்பு கொடுங்க. 60 இப்போ நிறைய படங்கள் வந்து 70 லட்சத்திலேயே படம் நல்லா இருக்கு. பேர்லாம் சொல்ல வேண்டாம், 70-80 லட்சத்திலேயே படங்கள் நல்ல தரமான படங்கள் இருக்கு. என் நண்பன் படத்த படம் 10 லட்ச ரூபா எடுத்தாரு, கார்கில்னு ஒரு படம், வெறும் 10 லட்ச ரூபா. ஒரு கதை பார்த்திபன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தார், எடுக்க தானே செஞ்சாரு. அதுவும் 13 லட்ச ரூபா வியாபாரம் ஆச்சுல்ல. ஓகே, 3 லட்ச ரூபா லாபம் தானே. யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லல. ஒரே ஒரு அப்ப பார்த்திபன் அவர் பெரிய நடிகர்னால அது பேசப்பட்டுச்சு, இது பேசப்படல. இவரை யாருக்கும் அறியப்படல. அதாவது அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒத்த செருப்பு தான் முதல் இந்தியாவிலே வந்து ஒரு நடிகரை வச்சு எடுத்த படம், தென்னிந்திய படம்னு போட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு நடிகரை வச்சு எடுத்திருக்காரு, பேசப்படல. அது நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னும் நிறைய படங்கள் பெட்டிக்குள்ள இருக்கு. நிறைய நீங்க திரையில நிறைய தரமான படங்கள்லாம் பார்க்கணும், திரைக்கு வராம இருக்கு. சார், இப்போ நிறைய சின்ன படங்களா இருந்தாலும் சின்ன பட்ஜெட்லயே வந்து தயாரித்து ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. பட் சின்ன படங்களா தயாரிக்கும் போது அது தியேட்டருக்கே வராம ஒரு சில டைம் போயிடுது, ப்ரொடக்ஷன் வந்து பாதியிலேயே நின்றது இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அது சின்ன, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன நடிகர் பெரிய நடிகர் கிடையாது, நடிகன். பாஸ் ஆயிட்டா அவன் எத்தனை மார்க் எடுத்தாலும் பாஸ் தானே. சிறிய இயக்குனர் பெரிய இயக்குனர் கிடையாது. அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க, 10 படம் எடுத்து வெற்றி அடைஞ்சு, ஒரு படம் எடுத்து முடிச்சாலும் அது வெற்றி தான்.
குறைந்த செலவில் நடக்கிற பட்ஜெட் படங்கள். அதுக்கு நம்ம திரையரங்கு கொடுக்கணும். அது என்னன்னா எல்லா படங்களும் நல்லா இருக்கிறது இல்லை. இப்போ என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 படத்தில் 150 படம் அவங்க நல்லா இருக்குன்னு நினச்சி தான் எடுக்கிறாங்க. தயாரிப்பாளர்கள் தங்களுடைய சொந்த செலவில் பணத்தை இறக்கும்போது இந்த இயக்குனர் வந்து நல்லா படத்தை எடுத்து தருவாருன்னு தான் அவங்க பணத்தை வந்து மேல் மேல் நல்ல செலவு செய்கிறாங்க. படம் வந்து தரமாக வரதில்லை. அதனால திரையரங்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் திரையரங்குகள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ தீபாவளி சமயத்தில் நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 படம் வரும். உச்சத்தோட்ட நடிகர் 3 படம் போட்டிக்கு வரும். அதில் ஒரு 5, 6 படம் வரும். அதில் அந்த படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சா கூட சின்ன படங்கள் ராமராஜன், கார்த்திக், சத்யராஜ் இவங்க போட்ட படங்கள்லாம் வரமா இல்லையா? பார்த்துருக்கோமா? இன்னைக்கு நீ பேர் சொல்லுங்க பார்ப்போம். தீபாவளிக்கு எந்த படம் வந்து மொத்த தேட்டரையும் ஆக்கிரமிச்சிடுறாங்க. ஒரு கிரவுண்டில் ஒருத்தர் மட்டும் ஓடிட்டு நான் வெற்றி பெற்றேன்னு சொன்னால் அது 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 எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். மைக்கேல் டைசன் இறந்துட்டாரு, விட்டாருங்க. அவர் வந்து பெரிய வீரர், யாரும் தோற்கடிக்க முடியாத வீரர். ஆனா அவரையும் ஒருத்தர் தோற்கடிச்சாரா இல்லையா? நான் ஒரு பாக்ஸர் ஃபீல்ட்ல வந்து அவர் மட்டும் தனியாவே சண்டை போட்டுட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு அறிவிக்கணும், எப்படி அறிவிக்க முடியும்? அதுதான் இந்த சினிமா இங்க நடக்குது. அதுக்கு ப்ரொமோஷனும் ஒரு காரணமா? ப்ரொமோஷன் எதுக்குங்கிறேன், தேவையில்லை. தியேட்டர்ல இந்த படம் வருதுன்னா மக்கள் நல்லா இருந்தா பாத்துருவாங்க. 500 கோடி செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி என்ன 300 கோடி வரல. 1 கோடி ரூபா செலவு பண்ணுற படத்தை தேட்டரில் விடுங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நல்ல தரமான படங்களாக இருந்தால் இங்கே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் அந்த தேட்டருக்குள்ளே போவாங்க. படம் எப்படின்னு பார்த்தா அந்த ரசிகர்கள் வந்து வெளியே கருத்து சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் என்ன பண்ணிங்கன்னா 6, 7 மணிக்கே தேட்டரில் போயிடும், திரையரங்கில் காத்துல இருப்பாங்க. 10 மணிக்கு படம் போட்டால் அடுத்து 2 மணி காட்சிக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு அங்கேயே இருக்கணும். அப்ப இந்த படம் பார்ப்பாங்க. ஒரு 50 ரூபா 70 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு அந்த படம் பார்ப்பாங்க. அந்த வாய்ப்பு இப்ப இல்ல. அதே மாதிரிதான் இப்போ ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாம் புதுசா வர டைரக்டர்ஸ் 20 வருஷம் ட்ரை பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷனே கிடைக்கிறது இல்ல. ஆனா ஒரே வருஷத்துல வந்து புதுசா வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஆர் ஆக்டிவிட்டிஸ் மூலமா வந்து ஹைலைட்டா இப்ப வந்து எங்கேயோ போயிருப்பாங்க, வேற லெவல் ரீச் ஆயிருப்பாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு பெரிய இயக்குனர் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், நான் பெரிய டாப் மோஸ்ட் ஒரே ஒரு அவர் கூட உதவியாளர் இருந்தால் 4-5 பேர் படம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் டாப்ல வந்துட்டாரு. இயக்குனர் சங்கர் கூட இருந்தவங்க நிறைய இயக்குனர் படம் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்லி மட்டும் படம் பண்ணிட்டார், அது அவரு. அப்புறம் ராமநாதன் அவர் கூட பார்த்து, பாலச்சந்திரன், நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே வெற்றி பெறதில்லை இந்த காலத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த படம் நல்லா இருந்தது, அது வந்து ஹிட் பண்ணிடுறாங்க. ஆனால் முன்னாடி அப்படிலாம் அவங்க 5 வருஷம் 10 வருஷம் உழைக்கணும், 15 வருஷம் உழைக்கணும். அந்த ஒரு கதாநாயகன் வந்து அந்த இயக்குனரை கதை கேட்கணும், அவரோட நடவடிக்கைலாம் பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் ஆனால் என்கிட்ட ஒரு கதை கேட்குறீங்களா, அந்த கதையை கேட்டு நல்லா இருந்தா. இப்போ அப்படி கிடையாது. பணம் இருக்கிறவங்களாம் இயக்குனர், பணம் இருக்கலாம் நடிகர் அப்படிங்கிற ஆயிடுச்சு. அது வந்து ஒரு வரமுறை கொண்டு வரணும். இப்போ இப்படி கூட யோசிக்கலாம் சார். இப்போ நல்ல படங்கள், ஒரு நல்ல கதையே இருக்கு, ஆனாலும் இந்த ரிவ்யூவர்ஸ்னால, இந்த சோஷியல் மீடியானால ஒரு சில பேர் வந்து அது தவறா வெளியே போய் சேருது அப்படின்ற ஒரு இது இருக்கா சார்? இல்லை, அது தப்பு தான். அது வந்து நீங்கள் ஆந்திராலாம் போனீங்கன்னா அது பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே தவறான நிறைய படங்கள் இருக்கு, தவறான படங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆந்திராலாம் போனாங்கன்னா ரிவ்யூ பண்ண முடியாது. இவங்க ஜனநாயக உரிமை அப்படிம்பாங்க. ஜனநாயக உரிமை, கருத்து உரிமைலாம் கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு படம் பண்ணி ஒரு 70-80 லட்சம் பட் நீ பாட்டு படம் 2 நிமிஷம் பார்த்து கொட்டாய் விட்டுட்டு நல்லா இல்லைன்னா அது என்ன? அதுக்கெல்லாம் விடக்கூடாது. மக்கள் சொல்லட்டும், நீ சொல்லாத. உனக்கு அந்த உரிமை கிடையாது. உனக்கு ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு இந்த படம் நல்லா இல்லைன்னா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, நீ எல்லாரும் டாப் மோஸ்ட்ல நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாரும் நல்லா இருக்கு நிறைய படம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஓடிச்சா அது? சமீபத்தில் எத்தனை நடிகர்கள் வச்சு ஒரு படம் பண்ணாங்க? அப்படி பிச்சிருவாரு, 1000 கோடி கொண்டு வந்துருவாரு. ஒரு 3 பேர் உட்காந்து வட்ட மேஜானி பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாதானே 500 கோடி 1500 டேபிள் ப்ராஃபிட், 300 கோடி வரல தானே? உண்மைதான். அப்போ நீ வந்து பொய்யா ஒரு இது பண்ணாத. படம் வந்தா நீ பார்த்து இப்போ ஒண்டிமணி நல்ல படம்னு ஒரு படம் வந்தது, நல்ல ரிவ்யூ, நல்லா தான் இருந்தது. இப்படி ஒரு சில பொய்யா ஒரு ரிவ்யூ பண்றவங்களை கண்டு சிறிய பட்ஜெட் படங்கள் பயப்படுறதுனால தான் மக்கள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா படம் பார்க்க போனா இப்போ யாருமே திரையரங்கு வரல, இவங்கள மாதிரி ரிவ்யூஸ் பார்த்துட்டு உள்ள போறாங்க. அண்ட் இன்னொரு விதமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸ்க்கு வராம ஓடிடில பாத்துக்கலாம், அதுலதான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயும் பாக்குறாங்க. பெரிய தவறான ஒண்ணு. திரையரங்குக்கு தான் படம். நீங்க நாடகத்தை பாக்குறாங்க, சின்ன சின்ன படம், அது வந்து ஆக்சுவலா ஓடிடியே ஒழிக்கணும். என்னை பொறுத்தவரையில் ஒழிக்கணும். கோடி கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் வந்து திரையரங்கு கட்டி அங்கே எல்லாம் விற்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் படம் பாட்டேன், எவனோ ஒரு கார்பரேட் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சு அவன் பணத்தை சம்பாதிச்சு அந்த காசு வரதில்லை. நீ ஓடிடியில் படம் பாருங்க. இப்போ சில படங்கள் கிடைக்கல, ஒரு சில படங்கள் வந்து திரையரங்கு கிடைக்கல, அது ஓடிடிக்கு போகுது. அது ஒரு சந்தோஷமா பணம் கிடைக்குதா? வருமானத்தை, இந்த வருமானம் வந்தால் ஓடிடி கொடு. அவன் வந்து இலவசமாக படத்தை வாங்கிடுறான். நீ ஓடினா அதில் வந்து 10% 20% தரான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வருது? 1 வருஷம் வருது, 2வது வருஷம் வருதா?
ம். அப்புறம் எப்படி ஓடிடி இவங்கெல்லாம் அலோவ் பண்றாங்க? ஓடிடி அலோவ் பண்ணவே கூடாது. நீ ஓடிடி அலோவ் பண்றதா பணம் வாங்கிட்டு அலோவ் பண்ணணும்னு சொல்லணும். பணம் Okay. வாங்கிட்டு தானே சார் அந்த படங்கள் இல்லையே வந்து டாம்ஸ்ல ஓடிடி யாருக்கு பணம் வாங்குறாங்க? சின்ன இல்ல படங்கள் ஒரு படம் சிறிய வந்து பட்ஜெட் நல்ல தியேட்டர்ல ஓடுது, அதே வந்து ஒரு மாசம் கழிச்சு ஓடிடில வருது பெரிய அப்படிங்கும் பட்ஜெட்ல பெரிய பெரிய நடிகர்களோட படத்தை தான் வாங்குறாங்களே. சிறிய பட்ஜெட் படங்கள்லாம் கெஞ்சி விட்டு வல்லவன் வகுத்து தர ஒரு படம் நம்ம தம்பி படம் ம். பண்ணியிருந்தான். 3 லட்ச ரூபா கொடுத்து ஏமாத்திட்டாங்க அந்த தம்பியை. அவன் படம் அருமையான படம். அவன் என்ன பண்ணுவான்? தம்பி பாவம். இப்போ படம் பண்றாரு. ஓடிடி படம் தான். இவன் ஓடிடி வந்து ஒரு படம் வருதுன்னா அதை வந்து திரைந்து பார்க்கறதுக்கு 100 ரூபாய். 1 லட்சம் பேர் பார்த்தா ஒரு 1 கோடி ரூபா ஒரு 10 லட்சம் வருது. அது நீ உனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து நீ அந்த படத்தை வாங்கினா நீ ஓடிடி. ம். முதல்ல அந்த முதல்ல நம்ம யாராவது பார்க்க முடியுமா? இவங்க இருந்துட்டு நீங்க மெயில் பண்ணணும். மெயில் பண்ணி படத்தை வாங்கினா அவங்க ஒன்று அனுப்புவாங்க. படம் ஓடி 3 மாசம் கழிச்சு 4 டாம்ஸை தருவாங்கன்னு சொல்றாங்க. ஏன் நீங்க கொடுக்குறீங்க? திரையரங்கு தான் என்ன 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 பொறுத்தவரை திரையரங்கம் தான் ஒரு சிறந்த வழி திரைப்படங்களுக்கு. அப்பதான் அதுக்கான மரியாதை கிடைக்கும். நீங்க வந்து எல்லா படங்களுமே பாத்துருவீங்களா சார்? நான் ஒரு காலத்துல பார்த்தோம்மா. ம். நான் வந்து என்னன்னா நான் வந்து ஏன் படத்தை பார்க்க ஆள் வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், மெனக்கிட்டு போய் பார்ப்பேன். அந்த படம் பார்க்கணும். ஆனால் உண்மையிலே எனக்கே முடியல. அந்த மாதிரி படங்களும் இருக்கு. ஆமா இருக்கு. என் படமும் பார்க்கும்போது அந்த ஃபீல் தானே ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படி எனக்கு அந்த உணர்வு இருந்தது. ம். இப்போ நான் என்ன உணர்ந்தேன், நீ உணர்ந்த மாதிரி தானே இன்னொருத்தன் உன் படத்தை பார்த்து உணர்ந்திருப்பான் அப்படிங்கிறதுல எனக்கு உணர்ந்து. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா தரமான படம் பண்ணுங்க தம்பிகளை ம். அப்படின்ட்டு. ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு படம் ஷார்ட் கட் அப்படின்னு அது பேர் மாற்றி ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான படம் அதெல்லாம். ம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அறிவாளித்தனமான வசனங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குங்கிறது பாராட்ட. சினிமா கொண்டாடவே இல்லை அந்த பசங்கள் எல்லாம். இப்ப நீங்க தரமான படங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதுல நீங்க மென்ஷன் பண்ற தரமான படங்கள்னா எதை ஸ்பெசிஃபை பண்றீங்க? ரசிகர்கள் உட்காந்து இந்த படத்தை 3 மணி நேரம் பொழுதுபார்க்க படம் எல்லாமே தரமான படம். ம். அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஓடி வந்தா தரம் கிடையாது. பெரிய நடிகர் படமா இருந்தாலும் சரிதான். ஓகே. இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல சார் நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு படம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னா அது பெரிய ஒரு ரெகக்னிஷன் வெளியே பெற்றிருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்கா? இந்த படம் நல்ல படம் ஆனா வெளியில நல்லா தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு. கொண்டிப்பள்ளி நல்ல படம். ம். நல்ல படம் தான். ஷார்ட் கட் அது பேர் மாத்தி பண்ணாங்க. அது நல்ல படம் தான். ஓகே. இப்போ இந்த வல்லவன் வகுத்ததோட தம்பி பண்ண நல்ல படம் தான். ம். இப்போ ஃப்ரைடேன்னு ஒரு படம் நான் பண்ணோம். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு இரவுல தான் சிறிய பட்ஜெட்ல. அப்புறம் ஒரு ரூம்ல சாவின்னு ஒரு படம் நாங்க வெளியிட்ட படம் தான். நல்ல படம் தான். பெரிய பேசப்படம் இல்லையே. ஏதாவது புதிய படங்கள் பார்த்துட்டு இந்த ம். டைரக்டரை கூப்பிடுங்க, அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து டைரக்டர் கால் பண்ணி அப்படி பேசியிருக்கீங்களா? அது டேக் டைவர்ஷன் நம்ம நண்பர் படம் தான். அப்படியா? படம் பார்த்துட்டு இந்த கேரக்டர் நமக்கு கிடைக்கான்னு பண்றது தான். இன்னைக்கு நாங்கள் போற படம் பண்ணுவோம் அடுத்து. அந்த ஓ. படம் தான். ஏன்னா அதுலதான் அந்த படம் நல்லா இருக்கும். ம். வசனங்கள் இல்லாம ஒரு வில்லன் இருப்பாரு. ம். மற்றபடி அதுக்கப்புறம் நான் பார்த்தது. பட் நீங்க சொன்ன படங்கள் எல்லாம் இப்போ உங்களோட சர்க்கிள்ல இருந்த படங்கள் தானே சார்? ஆமா. இப்போ நான் கேக்குறது எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைசி விவசாயி எடுத்துக்கலாம். ம். அந்த படம் அப்போ வந்து வந்த டைம்ல பெருசா வெளியில யாருக்கும் போய் ரீச் ஆகலையோ இல்ல கரெக்டா போய் கன்வே ஆகல. அந்த மாதிரி ஏதாவது படங்கள் இருக்கா சார்? நல்ல படம், அது அருமையான படம், ஆனா அது வெளியில மக்கள் கிட்ட அது வந்து அது புரியவே இல்லை, அது ரீச் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி. தெகிரின்னு ஒரு படம் வந்தது. ஆ. ம். திருநெல்வேலி சம்பந்தமாவே எடுத்தாங்க அந்த படம். ம். அந்த படம் நல்ல அருமையான படம். நான் வந்து அந்த நேரத்துல வேற ஒரு பெரிய நடிகரோட படம் வந்து அந்த படத்தை வந்து இது பண்ண முடியாம போச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்பெல்லாம் வந்து நிறைய படங்கள் வருது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு வாரத்துல ஒரு 7-8 படங்கள் வருது. ம். இந்த ரிலீஸ் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வேற போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல படம் வருது, அதே டைம்ல வேற ஒரு படம், பழைய படம், ஒரு பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது பாதி ஆடியன்ஸ் அங்க போயிடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுவும் சினிமா கொலை பண்றது தான் சமம். ஆமாங்க, இளைஞர்கள் அவன் திறமையா ஒரு படத்தை வச்சு நீ பெரிய நடிகர் படத்தை கொண்டு வந்து போட்டேன்னா நீ சம்பாதிச்சிட்ட ம். கோடிகளாக உச்சம் தொட்டியாச்சு. இனி உனக்கு என்னத்துக்கு அந்த இது இளம் இயக்குனர்களும் தயாரிப்புகளும் தந்த சொத்தை வித்து நடைவிட்டு நீ உச்சம் தொட்ட ஒரு நடிகர் படத்தை விட அவனுக்கு மோகம் அங்கதான் போகும். ஆமா. அந்த இதுல என்ன கருத்துக்கு பார்க்க வர மாட்டான். அது தடுக்கணும். தடுக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து கில்லி ஒரு படம் வந்தது. அப்போ அந்த நிறைய படங்கள் அலை தானே. அது பெரிய நட்சத்திர படங்கள் அலை மாதிரி தானே. அதுல வந்து சின்ன படகுல அடிச்சுட்டு போறது இயற்கை தானே. ம். அது தடுக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி இருக்க தயாரிப்பாளர் என்ன பண்ணணும், நீங்க போட்டி போட்டு சமீபத்தில் அவங்க மங்காத்தான் கில்லி 2 தடையும் போட்டி போட்டு இறக்குங்க. ம். ஓ, அந்த ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த பழைய படங்கள் ரெண்டும் ஒரே நாள்ல ஒரே நாள்ல இறக்குங்க. சின்ன அப்ப நீங்க சொல்லியிருக்கேன் எங்களை நாங்க 2 வாரம் இந்த படத்தை நாங்க வெளியிடுறோம், கொஞ்சம் நீங்க குறைந்த பட்ஜெட் படம்லாம் நீங்க ஒதுங்கிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு படத்தை ஜெயிக்கணும் என்ன இருக்கும்ல. நீங்க அங்க போட்டி போட்டு படம் பண்ணணும். 5 சிறிய பட்ஜெட் படம் அது எல்லாம் பண்ண முடியாம இருக்குது. அவங்கள்ட்ட போய் நீ பார்த்துட்டு 40 கோடி 20 கோடிகள்லாம் அது வந்து அதிகாரத்தின் உச்சம். அது தவறு தான். யார் பண்ணாலும் தவறு தான். ஓகே. இன்னொருத்தன் பசிக்கும் போது அவனுக்கு உணவு இருந்த நேரத்துல அது புடுங்கி சாப்பிடுறது தான் அந்த ரீரிலீஸுங்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான செக்மெண்ட் நாங்க வச்சிருக்கோம் சார். ஜாலியா ஏன்னா நிறைய சீரியஸா இருக்கு. பேசிட்டோம். அதனால ஒரு Yes. குட்டியா ஒரு ஃபன்னா ஒரு செக்மெண்ட். ரெடியா சார்?
குட் ஆர் பேட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட். உங்களை பத்தின சும்மா ஒரு ஜாலியான கேள்விகள். அதுக்கு வந்து நீங்க குட்டா இருந்தா குட்னு காமிக்கலாம், நீங்க பேடா Bad-ஆ இருந்தீங்கன்னா இருந்தா பேடுன்னு காட்டலாம். ஓகே குட் பேட் 2 விஷயங்கள் உங்க கையில கொடுக்குறோம். குக்கிங்ல நீங்க குட்டா பேடா சார்? குட்டா? குடா என்ன சமைக்க சொல்றீங்க? தெரியுமா? நல்லா சமைப்பேன். என்ன டிஷ் சார்? கறி குழம்பு, ஆ. மீன் குழம்பு. ஆ. எல்லாம் ஆஹா வைப்பேன். சூப்பர். ஆ. அடுத்த வாட்டி வந்து இன்டர்வியூக்கு வரும்போது எங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வாங்க சார். அடுத்த படம் பண்றோம். ம். இன்டர்வியூ வரும்போது சமைச்சு கண்டிப்பா. கொண்டு வரோம். சூப்பர். ம். இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுல நீங்க குட்டா பேடா சார்? குட். ஃபர்ஸ்ட் Good-ஆ? கோவம் வருமா சார் உங்களுக்கு? ம். பயங்கரமா நான் வெளியே இருக்கும். காட்டிக்கவே மாட்டேன். அப்படியா? ஆமா, அடிக்கணும் போலதான் தோணும் எனக்கு. இல்ல கோபம் இருக்கும், நான் காட்டிக்கவே மாட்டேன். ஆனா ம். கோபம் காட்டியிருக்கேன். ம். அது என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் கோபத்தை காட்ட மாட்டேன். ஆ. மற்றபடி பொது பிரச்சனைனா நான் கோபத்துல ம். இறங்கிடுவீங்க. ஆக்ரோஷமா இருப்பேன். சூப்பர். ஓகே. ஆமா. ஒரு நடிகரா ம். ஆக்டரா நீங்க குட்டா பேடா உங்களை பொறுத்த வரைக்கும்? குட். நான் நல்ல நடிகன் தான். ஏன்னா என்ன வச்சு என்ன தயார் பண்ணி இயக்குனர் வரல. நான் எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு இயற்கையான நடிகர் குணம் இருக்கும். அதை நம்ம வந்து இப்ப நீங்க வந்து நடிக்க மாட்டீங்கன்னு இப்போ நீங்க அழகு இல்லையான்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? ம். உங்களுக்கு நீங்க அழகு தானே, ம். அழகா பேசுறீங்க. நான் அழகு பேசுனா கோவமா. இப்ப நான் நல்லா நடிப்பேன் நடிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ம். பயிற்சி தான், எல்லாமே பயிற்சி தான். இங்க வந்து முதல் படத்திலே எல்லாமே புரட்சி தலைவர் கூட முதல் படத்திலே ஒன்றும் ஆகல. சின்ன சின்ன நடிகர்லாம் வச்சு அப்புறம் வந்து அழ தெரியாம கீழே கமுந்து அடிச்சு அதுக்கு ஒரு வசனங்கள் பேசி தான் நடிச்சாங்க. நடிக்கிறதுல நான் நல்ல நடிகன் தான். ஓகே. சூப்பர். வசனம் பேசி நடிக்கிறது இல்ல. நீங்க வேற எதுல சொல்லிடுறாதுங்க. ஓகே. நல்ல திரைக்கதைகளை சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றதுல குட்டா பேடா? ப்ரொடியூஸ் பண்றதுல குட் தான். எனக்கு அது நல்ல கேட்ட உடனே அந்த ஞானம் இருக்கு. ம். ஓகே. சூப்பர். நைஸ். ஒரு டைரக்டரா நீங்க ம். குட்டா பேடா? பேட். ஆமா, அது நான் தெரியாம இறங்கினேன். ஏன்னா அது வந்து பயிற்சி இல்லாம அது இயக்குனர் அப்படின்னா அது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த பொறுப்பு. அது இந்த சினிமால இப்ப நிறைய பேருக்கு தெரியாம போச்சு. ம். இயக்குனர் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே இயக்குனர். அதை ஒழிக்கணும் முதல்ல. அந்த சக்தி வாய்ந்து எனக்கு தெரியாம நான் அந்த படத்தை இயக்குனது வந்து என்னோட தவறு. நான் இப்ப கூட எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க நீங்க எங்கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்றியான்னு கேட்டா நான் ஜாயின் பண்ணுவேன். ம். ஆனா என்ன யாரும் கூப்பிட்டு போறேன், அண்ணே நீங்களா என்ன? ஏன்னா அது கத்துக்கணும். கத்துக்கிட்டு அந்த பையனா ஒரு நடிகனும் நடிகைங்களும் அவங்கள ஒரு வேலை செய்ய வாங்குறதுல ஒரு இயக்குனரோட பலம் தான். பணத்தை கொண்டு தயாரிப்புகள் கொட்டி கொடுத்துருவாரு. அந்த படத்தை எப்படி எடுக்கணும் இயக்குனர் தான். அந்த இயக்குனர் தரமான இயக்குனரை உருவாக்கணும் அப்படின்னு தான் தெரியும். ஏன்னா என்னன்னா முன்னாடி எல்லா இயக்குனரும் தரமா தான் இருப்பாங்க. ஆனா படமே பார்க்க நல்லா இருக்கும் பாருங்க. படம் தோல்த்தது வெற்றி பெற்றதை விட்டுருங்க. Yeah. குணா நல்ல படம் இல்லையா? தளபதி கூட வந்து இந்த படம் நல்ல படம். ம். 2 படமே நல்ல படம் தான். ஆனா அந்த படத்துல தளபதி இதாச்சுன்னா நல்ல படம் தானே அது. அந்த ரசனை அது. ம். ஆனா எனக்கு அதுதான் நல்ல படம்னு கிடையாது. 2மே நல்ல படம் தான். ம். மக்கள் அந்த நேரத்துல ஒரு திரைக்கதையில அதிரடி படம் ஏத்துக்கிட்டாங்க. இல்ல இயக்குனர் தான் பலம். ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுல குட்டா பேடா நீங்க? நல்லா Good. சமாளிப்பேன். ஆ. ஆமா. ஆமா. ஹேண்டில் பண்ணிடுவீங்க சூப்பரா. பிரச்சனைகள் வந்து என்னோட சொந்த பிரச்சனையில சமாளிக்க முடியாது. அதுவும் பொது பிரச்சனையில சமாளிக்கிறதுன்னா நல்லா ஓகே. சிங்கிங் பாட்டு பாடுறதுல குட்டா பேடா? ஐயோ பேடா வராது. ஆனா நல்லா பாடன்னு ஆசை. குரல் கட்டியாச்சு. நல்ல திரைக்கதைகளை சூஸ் பண்றதுல ஒரு நடிகனா ம். நீங்க குட்டா பேடா? அதுல பேட் தான். பேடா? ஆமா, அதுக்கும் இதுக்கு வித்தியாசம். நான் சூஸ் பண்றதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் ஆமா. வித்தியாசம். ஏன்னா இப்ப நான் நடிக்க சொன்னா நான் எல்லா கதையிலும் நடிச்சிருவேன்ல. ஓகே. இருக்குல்ல அது ஒரு விஷயம். கண்டிப்பா. ஆமா. சிங்கிங் கேட்டேன் சார். டான்ஸ்ல நீங்க குட்டா பேடா? ம். பேடா. டான்ஸ் வராது. வரும். பயிற்சி இல்லாம. ஓகே. நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்போ. அப்படியா? அப்ப குட் தானே சார் அது? இல்ல கல்லூரியில படிக்கிற காலத்துல ஓகே. நான் என் பையன் படத்துல நான் டான்ஸ் ஆடி இருக்கேன். ஆமா. டிரைவிங்ல குட்டா பேடா? ஐயோ டிரைவிங் தெரியும். ஆனா பேடா சார்? ஆமா ஆமா. ஏன்? டயர் கலந்து போனாலும் தெரியாது. ஐயோ. டூ வீலர்? டூ வீலர் ஓகேங்க. டிரைவிங் அப்படின்னாலே உங்களுக்கு டூ வீலர் வருது. கார்ல தான் Car, சொல்லுவாங்க. car. ஆமா, ஆமா. ஓகே. ஒரு டிசிஷன் மேக்கிங், அதாவது ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கிறதுல நீங்க குட்டா பேடா? பேட். ஓகே. ஆமா, அந்த முடிவு எடுத்திருந்தா நான் ஒரு 1 கோடி ரூபாய் எனக்கு மிச்சப்பட்டிருக்கும். படம் ம். சரியான இதை எடுத்துக்க மாட்டேன். அது வந்து அது வந்து மிக பேட் 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 பேட். ரொம்ப பேடா? ஆமா ஆமா. ஓகே. என்ன மாதிரி நிறைய பேட் இருக்காங்க. ம். அவங்க எல்லாம் அவங்கள மாத்திக்கணும். ஒரு இடத்துக்கு டைம்க்கு போறதுல பஞ்சுவாலிட்டில நீங்க குட்டா பேடா? Good. குட். ஷார்ப்பா போயிடுவீங்களா? கரெக்டா போயிடுவேன். சூப்பர். வாவ். அப்படி எனக்கு போறேன்னா பயங்கர கோவம் வரும். அந்த கரெக்டா அந்த ஒரு நேரத்துக்கு போயிடுவேன். சார், இந்த யூஸ்வலா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அலாரம் வச்சு எந்திரிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி அலாரம் வச்சு கரெக்டா அந்த டைமுக்கு எந்திரிக்கிறதுல குட்டா பேடா? குட்டா? அலாரம் வச்சா எழும்பிடுவேன். கரெக்டா அந்த அலாரம் டைம். வைக்கலாம் எழும்ப மாட்டேன். அலாரம் வச்சா எழும்பிடுவேன். இல்ல, ஆனா அந்த அலாரத்தையே வந்துட்டு அது ஆஃப் பண்ணி தூங்குவாங்க. இல்ல அலாரம் அடிக்கிறதே காது கேட்காம தூங்குவாங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சிடும். Okay. வைக்கலாம் அவ்வளவுதான். இந்த ஸ்லீப் வந்து 8 hours இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ம். அதுல வந்து நீங்க குட்டா பேடா? 12 மணி நேரம்.
ப்ராப்பர் ஸ்லீப். அப்புறம் அதுக்கு இப்போ 13 மணி நேரம் போகும். ஆமா ஆமா ஆமா. அப்ப அது குட் கேட்டகரியில வருமா? பேட் குட் தான். இல்ல இதுவும் நிறைய பேர் தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு அமைதியை கொடுக்கும். நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது வந்து நல்லது. ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா பார்கெயின் பண்ணி வாங்குவோம்ல, ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணுங்க, 10 ரூபாய் கம்மி பண்ணுங்க, அப்படி சொல்றதுல நீங்க குட்டா பேடா? பார்கினே பண்ண மாட்டேன். ஆமா. அப்ப கேட்க குடுக்கறது அப்படியே சும்மா கிண்டலுக்கு கேட்பேன் தவிர பார்கெயின் பண்ணிடலாம். ஓகே. நான் குறைக்க வேணாம் அப்படியே கொடுத்துருவேன். சார் இந்த ஃபிட்னஸ், இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் இதுலலாம் நீங்க குட்டா பேடா? இந்த வாக்கிங் போறது, ஐயோ அப்ப வாக்கிங் போறதுன்னா சுத்த மோசம். பேட். ஆமா ஆமா ஆமா. ஃபிட்னஸ் நம்ம உடம்ப பாத்துப்பாங்களே இந்த விஷயம். ஆமா ஆமா. அது யாருமே இல்ல. 102 பேர் அப்படியே இருக்கிறாங்க. முடியல. ஓகே. இந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எல்லாம் குட் ஆர் பேட்? எனக்கு அதுதான் ஆசை. ஆனா நான் இந்த சினிமாக்கு வந்தப்பறம் அது நடக்கல. ஓகே. ஆனா அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றேன், குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வாய்ப்பு சினிமாக்கு வந்ததுனால கிடைக்கல. சினிமா பொது பிரச்சனையில போறதுனால எனக்கு அதான் வருத்தம். அந்த அரசியல்வாதி மக்களுக்காக போராடுற மக்கள்லாம் அந்த குடும்பத்தோடு இல்ல அப்படிங்கும்போது எனக்கு அது வருத்தமா இருக்கும். அப்ப பேட்னு வச்சுக்கலாம். குட் தான். நான் பசங்களோட நல்லா கொஞ்சம் நல்லா பேசுவேன். ஓகே. இப்ப கூட ஊருக்குலாம் போனா பசங்களோட தான். ஓகே. ஓகே சார், தேங்க் யூ so much. இதோட குட் பேட் செக்மெண்ட் வந்து முடியுது. தேங்க் யூ. ரொம்ப யதார்த்தமா பதில் சொன்னீங்க. இப்போ அப்கமிங்கா 2026ல உங்க கிட்ட இருந்து நாங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? இப்போ வந்து இளையராஜா ஐயா கூட ஒரு கதை சொல்லியிருக்காரு நம்ம நண்பர். அது தயாரிக்கிறதுல இது இருக்கு. அப்புறம் இன்னொரு படம் கில்லர் டேவிட் அப்படின்னு ஒரு படம் சிவானி ஸ்டுடியோஸ்ல தயாரி. சோ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் தான் காத்திருக்கேன். அதுல கில்லர் டேவிட் நான் தான். நண்பன் எப்படியாவது என்ன வச்சு நடிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடா இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே 2 படம் டேக் டைவேஷன், கார்கில்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இவங்களெல்லாம் வந்து ஏன் வெளியே தெரில அப்படின்னா, அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்தா நல்லா இருக்கும். அதுதான் திரையரங்கில் கிடைக்கல. அதான் சொல்லேன், தரமான இயக்கம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாய்ப்புகளை அவங்க வந்து கிடைச்ச பிறகும் மற்றவங்க தட்டி பறிக்கிற இடத்துல இந்த சமூகம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றவர். இப்போ வெற்றி பெற்றவங்கன்னா எத்தனை பேர் வெற்றி பெற்றவங்கன்னா, 100 படம் எடுத்தவங்களும் வெற்றி பெற்றவங்க, 1 படம் எடுத்தவங்க வெற்றி பெற்றவங்க தான். இன்னும் வெற்றி பெற்றவர்கள் தான் எல்லாரும். அதுல ஒரு படம் பண்றோம், கில்லர் டேவிட் அப்படிங்கிற ஒரு படம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஹானஸ்டாக அப்படியே டான்னு பதில் சொல்லியிருந்தீங்க. ஒரு நடிகராகவும், ஒரு ப்ரொடியூசராகவும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக அமையணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே சார். தேங்க்யூ. நீங்களும் நல்லா அழகா பேசுனீங்க. கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ரொம்ப நன்றி.